J Sari Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. பிஹைண்ட் டாக்கர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். ஸோ இந்த வீடியோவில் 71st நேஷனல் அவார்ட்ஸில் எந்தெந்த படத்துக்குலாம் அவார்டு கிடச்சிருக்கு, எந்த படம்லாம் ரொம்ப டிசர்விங்கு, எந்த படத்துக்குலாம் ஏன்டா அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய நேற்று பேசியிருப்பாங்க இல்லையா. அதை பற்றி ரிவ்யூலாம் பண்ணல, ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணுவோம். ஸோ முதல்ல 71st நேஷனல் அவார்ட்ஸில் எந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன படங்களுக்கெல்லாம் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். 2023 டிசம்பர் 31 வரைக்கும் ஒரு ஃபிலிமோட சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண எல்லா படங்களுமே இந்த கேட்டகரியில் ஃபிட் ஆகும். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லலாம், சில படங்கள் வந்து 2024 தானே ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு. பட் அந்த ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வருது இல்லை, UA அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டை டிசம்பர் 31 2023 முன்னாடி சப்மிட் பண்ண எல்லா படங்களுமே இந்த கேட்டகரியில் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே ஆடு ஜீவிதம் கோட் லைஃப்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அதில் வந்து பிருத்திவிராஜ் நடிச்சிருந்தாரு. ரொம்ப சூப்பரான ஒரு படம். 16 வருஷம் அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க் நடந்தது, அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்தது, அதுக்காக வெயிட் நிறைய ஏற்றினாரு இறக்குனாரு, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த படம் பார்க்கும்போது தெரியும். ஒரு சூப்பரான படமாச்சு, இந்த படத்துக்கு ஏன்டா அவார்டு கொடுக்கல, இந்த படத்துக்கு மட்டும் அவார்டு தரலான்னு இது நிச்சயமா சதிதான். இந்த படம் வந்துட்டு நான் சொன்ன அந்த போஸ்ட் டிசம்பர் 31 2023 தான் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதனால தான் வரல. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக இது வரும். இப்போ 2023 வந்த படங்களில் என்னென்ன படம்லாம் அவார்டு வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல பெஸ்ட்டு ஃபிலிம் பார்த்துடலாம். தமிழில் வந்து பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதாவது சூப்பரான படம், நம்ம எல்லாருமே பார்த்தோம். இது வந்து பயங்கரமாக ரிலேட் பண்ணிக்கிற ஒரு படமாக இருக்கே. கார் வச்சிருக்க எல்லாருக்குமே இந்த கஷ்டம் இருந்திருக்கும். கேட்டட் கம்யூனிட்டியில் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இல்லை ஒரு பெரிய குவார்ட்டர்ஸில் இருக்கவங்களை தாண்டி வெளியில் இண்டிவிஜுவல் வீடு வச்சிருக்கவங்க, கார் பார்க்கிங் இல்லாத ஒரு இடத்துல வீடு வச்சிருக்கவங்க எல்லாருமே இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்ம கடைக்கு எங்கேயாவது போனோம்னா கார் பார்க்கிங் எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும். பட் இது அது மட்டும் பேசலை. இந்த படம் வந்து ரெண்டு மேலோட ஈகோவை பற்றி பேசியிருக்கு. வெவ்வேறு வயசில் இருக்க, வெவ்வேறு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்க ரெண்டு மனுஷங்களோட ஈகோ இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த படம் அழகாக காமிச்சிருந்தது. ரெண்டு பேருமே அந்த கிரே ஷேட் வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு அதுக்காக பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு. ஆல்சோ பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே வாங்கியிருக்கு. அண்ட் நம்ம MS பாஸ்கர் சார், நம்ம எல்லாரும் அன்பா பட்டாபின்னு கூப்பிட்ற நம்ம MS பாஸ்கர் சார் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டர். நமக்கு தெரியும், எல்லா கேரக்டரும் பண்ணுவார், எல்லா டைலாக்ஸ் பேசுவார், எல்லா வேர்ஷன்ஸ் அவருக்கு தெரியும், எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாரு. ஒரு கம்ப்ளீட் ஆக்டர்னு சொல்லலாம். என்ன வராது அந்த மனுஷனுக்கு எல்லாமே வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆக்டருக்கு வந்து இது ஒரு பயங்கர டிசர்விங்கான ஒரு அவார்டாக இருந்தது. ஸோ அதில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை. நீங்க ஏன் பார்த்தீங்க, நல்ல பைத்தியமா. ஸோ அடுத்தது பெஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் ஃபார் தெலுங்கு பார்க்கும்போது பகவந்த் கேசரி அப்படிங்கிற பேரை பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து இங்கே ஷாக் ஆகிட்டோம். ஸோ முதல்ல ஒரு விஷயம் நம்ம கிளியராக பேசிடலாம். அதாவது பகவந்த் கேசரி வந்து இன்னைக்கு ட்ரோல் பண்ணுற நிறைய பேர் அந்த படத்தை பார்க்கவே இல்லை. நீ என்னடா அந்த படத்தை பார்த்ததால நீ என்ன பாலகிருஷ்ண ஃபேனா முட்டு கொடுக்குறியான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நானும் அந்த படம் பார்க்கல. பட் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், பாலகிருஷ்ணனாலே அவர் இப்படிதான் அப்படிதான் ஃபிசிக்ஸை வந்து அப்படியே தூக்கி திருப்பி போட்டு புக்கை வந்து கிழிச்சு போட்டு பறப்பாரு உதைப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ரீசெண்டாக அந்த சைடில் இருந்து தெலுங்கு ஃபேன்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னன்னா, அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து மாறி இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய நல்ல படங்கள் வந்து அவர் சூஸ் பண்ணுறாரு. எஸ், ஃபைட்டு சண்டை அதெல்லாம் இருக்குது, ஆனால் அவர் வந்து நிறைய அவங்களுக்கு அது நல்ல ஸ்கிரிப்ட். தமிழ் அளவுக்கு பயங்கர ஃபார்வர்டாக இல்லையப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அவங்களுக்கு இன்ஃபேக்ட் பகவந்த் கேசரி வந்து நிறைய நல்ல விஷயங்கள், சொசைட்டியில் பெண் குழந்தைகளோட படிப்பு முக்கியம், பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுற நிறைய ஆபத்துகள், இதை பற்றிலாம் பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். எல்லாரும் டேரெக்டாக பகவந்த் கேசரி வச்சு விஜய் வர கலைக்கிறாங்க. அதாவது விஜய் வந்துட்டு ஆக்டர் விஜய் வந்து அந்த படத்தை நிறைய வாட்டி பார்த்துருக்காரு. அவர் வந்து 4 to 5 டைம்ஸ் பார்த்துருக்காரு. அதை ரீமேக் பண்ண சொல்லி அனில் ராவுபுடி அந்த டேரக்டர்கிட்டே கேட்டிருந்தாரு. ஆனால் அவர் வந்து அதை டினை பண்ணிட்டாரு. ஸோ அந்த படத்தை தான் இப்போ வந்து H. வினோத் வச்சு ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய போயிட்டு இருந்தது. பட் இது எதுவுமே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. பட் அப்படி பிடிச்சிருந்தா பிடிக்கட்டுமே, அவருக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி பகவந்த் கேசரி பிடிச்சவங்களுக்கு அந்த படத்தை பற்றி தெரியும். பட் அதை தாண்டி வேற எதுவும் படம் இல்லையா அப்படிங்கிறத தெலுங்கு ஆடியன்ஸ் தான் சொல்லணும். அடுத்தது பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் ஃபார் மலையாளம் வந்து உள்ளொழுக்கு அப்படிங்கிற ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப சூப்பரான ஒரு படம், ரொம்ப அழகான ஒரு ஃபிலிம் மேக்கிங். அண்ட் அதில் வந்துட்டு ஊர்வஷி மேம் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கிடச்சிருக்கு. எப்படி இங்கே MS பாஸ்கர் சாரோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த அவார்டு கிடச்சதும் பயங்கர டிசர்விங்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் தெலுங்குல வந்துட்டு ஹனுமான் அப்படிங்கிற படத்துக்காக பெஸ்ட் VFX அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பெஸ்ட் ஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், நானும் அந்த படம் பார்த்தேன். ஹனுமான் வந்துட்டு நீங்கள் யாராவது பார்க்கலன்னா ஒரு வாட்டி ஒரு ட்ரை கொடுங்க. ஏன்னா நிறைய ஃபேண்டசியான விஷயங்கள் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இது சாமி படமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் நமக்கு வரும். பட் அது வந்து ஒரு ஃபேண்டசி படம். அதில் VFX வந்து பர்டிகுலராக ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப சின்ன பட்ஜெட்டு, பட் அந்த பட்ஜெட்டுக்கு அந்த VFX வந்து ஒரு சூப்பரான ஒர்க் தான். ஸோ அதுவுமே வெல் டிசர்வ்டு. இப்போ பெஸ்ட் ஆக்டர் அவார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷாருக் கான் ஃபார் ஜவான் அண்ட் விக்ரம் மாசே ஃபார் 12th ஃபெயில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்துட்டு பொங்கனதை பார்க்க முடிஞ்சது. அதாவது நம்ம எல்லாருக்குமே ஷாருக் கான் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ நானுமே ஷாருக் கான் சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஆனால் அவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜவான் கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. அவர் வந்து சக்தே இந்தியா நடிச்சிருக்காரு, ஸ்வதேஷ் மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, மை நேம் இஸ் கான், ஃபேனுன்னு நிறைய இன்னும் இருக்குது.
நிறைய நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் ஜவான் மாதிரி ஒரு படம் வந்துட்டு மோஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் கொடுத்துருக்கலாம், இல்லை ஃபேவரட் ஃபிலிம் கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது அவார்ட்ஸ் வந்துருக்கலாம். பட் நேஷனல் அவார்டு ஃபார் ஷாருக் கான் போது தெரில. ரெவனன்ட் வந்து லியோனார்டோ டிகாப்ரியோ நடிச்ச ஒரு பயங்கரமான படம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அவர் நிறைய படங்கள் சூப்பராக நடிச்சிருக்காரு. அது எதுக்குமே ஆஸ்கர் கொடுக்காம லாஸ்ட்டில் வந்துட்டு திஸ் கை டிசர்வ்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஜவானுக்கு இவருக்கு கொடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஷாருக் கான் ஃபேன்ஸே ஷாக்கில் இருக்காங்க. அங்கே அந்த பக்கம் வந்து விக்ரந்த் மாசே அதை ஷேர் பண்ணுற 12th ஃபெயில் ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அவர் வந்து கம்ப்ளீட்லி டிசர்வ்டு. பட் அவர் பக்கத்தில் வந்து ஷாருக் கான் ஏன் அவருக்கு வந்து இந்த படத்துக்காக ஏன் அந்த அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோவத்தில் கொதிக்கிறத பார்க்க முடிஞ்சது. பட் இது அவங்க தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்து புஷ்பாக்காக இவருக்கு கொடுத்தாங்க, அல்லு அர்ஜுனுக்கு. அப்பயுமே நிறைய சலசலப்பு இது மாதிரி தான் வந்துச்சு. பட் அந்த கேரக்டராக இருந்தார், புஷ்பராஜுங்கிற கேரக்டருக்காக நிறைய ஒரு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு, ஒரு பயங்கரமான மாஸ் என்டர்டெய்னருக்கு ஆக்டிங்க்கு ரொம்ப ஸ்கோப் இல்லாமல் ஒரு கேரக்டராக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு நேஷனல் அவார்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரதான் செய்யும். இன்னொரு ரொம்ப முக்கியமான கேட்டகரி வந்து பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் சொல்லிட்டு 2018 அப்படிங்கிற ஒரு எவ்ரி மேன் இஸ் அ ஹீரோங்கிற ஒரு மலையாள படத்துக்காக கொடுத்துருக்காங்க. செம்ம படம் அது ஆக்சுவலாக. ஏன்னா 2018 அங்கே ஒரு ஃப்ளட் வந்தது. அந்த ஃப்ளட் வந்து கேரளாவை எவ்வளோ தூரம் பாதிச்சுதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் நியூஸ் பார்த்தவங்க இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த படத்தோட பெஸ்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்தது வந்து 100% டிசர்விங். ஏன்னா அந்த படம் வந்துட்டு அப்படி எடுத்திருப்பாங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியில். இன்ஃபேக்ட் எவ்ரி ஒன் இஸ் அ ஹீரோ. அதில் வந்து டொவினோ தாமஸ் இருந்தாலும் அவர் மட்டும் ஹீரோ இல்லை, எல்லா கேரக்டரும் ஹீரோங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் மேக்கிங் வந்து ரொம்ப கஷ்டம். அந்த ஃப்ளட்டை திருப்பி ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ரொம்ப விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்காது, ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். பட் எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு சூப்பரான ஒரு படமாக இருந்திருக்கும். ஸோ அந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அவார்டு வந்து எவ்வளோ டிசர்விங் சொல்லிட்டு. எப்படி ஷாருக் கான் வந்து ஜவானுக்காக நேஷனல் அவார்டு வாங்கினது வந்து நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணிச்சோ, அதே மாதிரி எல்லாரும் இன்னொரு ஒரு கேட்டகரியில் வந்து பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் வந்து பயங்கரமான எக்ஸலண்ட்டான ஒரு டேலண்ட் இருக்க நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரைடு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் தான். தெலுங்குல சார், தமிழில் வாத்தி. அந்த படத்துக்காக வாங்கினது வந்து நிறைய பேர் அகைன் ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. எஸ், அந்த படத்தில் நிறைய பாடல்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்டாக இருக்கும், நிறைய நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் சாங்ஸாக இருக்கும். பட் அதுக்காக நேஷனல் அவார்டா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 1001 போட்டிருக்காரு, நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. அப்போல்லாம் கிடைக்காது, இதுக்கு கொடுத்துருக்காங்களே. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் வந்து சூரரை போட்டிருக்காக பெஸ்ட் பேக்ரவுண்ட் வாங்கினாரு. அப்போ கூட எல்லாம் டிசர்வ்டுன்னு சொன்னாங்க. பட் இதுக்கு வந்து மிக்சரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. பட் என்ன கேட்டால் வாத்தி வந்து ஒரு சூப்பரான ஆல்பம் தான். நேஷனல் அவார்டு அளவான்னு கேட்டால் தெரில, இதில் வந்து என்னால் கமெண்ட் பண்ண முடியல. பட் ஹீ டிசர்வ்ஸ் இட். ஏன்னா தட் மேன் இஸ் அகெயின் அண்ட் அகெயின் ஒரு மாதிரி கிளாஸாக அவரோட டேலண்ட்டை வந்து ஒரு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. நிறைய படங்கள் வருது, பட் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஜிவி பிரகாஷ்க்கு வாழ்த்துக்கள். அடுத்தது பெஸ்ட் பேக்ரவுண்ட் இந்த வருஷம் வந்து லாஸ்ட் டைம் சூரரை போட்டிருக்கு ஜிவி பிரகாஷ் வாங்கினார்ல, இப்போ வந்து அனிமல் கொடுத்துருக்காங்க. எஸ், அனிமலோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த சவுண்ட் டிசைனே செம்மையாக இருக்கும். அவங்க கொடுத்த அந்த ராவான அந்த அனிமல் மாதிரியான ஒரு கேரக்டருக்கு, அந்த கேரக்டர் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணலாம். பட் பிஜிஎம் வந்து எக்ஸலண்ட் ஒர்க். ஸோ அதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மொத்தமாக 71st நேஷனல் அவார்ட்ஸில் வந்த மொத்த அவார்ட்ஸோட லிஸ்ட்டு. அதாவது எல்லாமே நான் சொல்லலை, நம்மளுக்கு எதெல்லாம் ரிலேட் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நிறைய மராத்தி, குஜராத்தி, பெங்காலி அந்த மாதிரி படங்கள்ல இருந்தும் அவார்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த படம்லாம் நம்ம நிறைய பார்க்குறதே இல்லை. பட் இந்த மாதிரி நேஷனல் அவார்டில் லிஸ்ட்டில் வாங்கின அப்புறமாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சி அந்த மாதிரி படம்லாம் பார்த்தோம்னா இன்னும் நிறைய அவங்களோட கல்ச்சர் பற்றி அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். தமிழில் வேறு எந்த படங்கள்லாம் அவார்டுக்கு டிசர்வ்டாக இருந்து ஆனால் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி மலையாளம், தெலுங்கு இப்போ கிடைச்ச அவார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கரெக்டாக இல்லை, இந்த படத்துக்கு பதிலாக அது வந்திருக்கலாம், அது இருந்திருக்கலாம், இதுக்கு போய் அவார்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு உங்களோட கருத்து இருக்கும்ல, அது எல்லாத்தையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.